ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் அப்போது ஒரே ஒரு சரீரமாகிய மரத்தில் ஆத்ம சாட்சி சைத்தன்யமும் கர்த்தா போக்தாவாகிய அகங்கார பறவையும் ஒரே சரீரத்தை தான் குடியிருக்கிறது. இப்போ ரெண்டு விதமான பறவை. சாட்சி சைத்தன்யம் எப்படிப்பட்டது? நித்திய சர்வகஸ்தானு அச்சலேயம் சனாதனர. அங்கு எப்பொழுதும் இருக்கிறது. இந்த சரீரத்தில் மாத்திரம் இருக்க, எல்லா சரீரத்திலும் இருக்கிறது ஒரே சாட்சி தான். ரெண்டு சரீரத்துக்கு நடுவில் இருக்கிறது ஒரே சாட்சி தான். மேலே இருக்கிறது சாட்சி தான். எல்லாமே ஒரே ஆத்ம சைத்தன்யம் தான். அப்போது என்கிட்ட வரும்போது இந்த சரீரத்தில் சொல்லும்போது அது 3 காம்பனண்ட்டாக இருக்குது. ஒன்று ஓசி ஆர்சி ஆர்எம். ஓசி ஆர்சி ஆர்எம். ஸோ ஓசின்றது ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், ஆர்சின்றது ரிஃப்ளக்ஷ் கான்ஷியஸ்னஸ், ஆர்எம்ன்றது ரிஃப்ளக்ஷன் மீடியம் உபாதி சரீரம். ஓகே, அப்போது 3 காம்பனண்ட். நான் சொல்லும்போது பிரம்மன் இருக்கு, அங்கே அதனுடைய ரிஃப்ளக்ஷன் பிரதிபிம்ப சைத்தன்யம் இருக்கிறது, அப்புறம் இந்த சரீரத்தை குறிக்கிறது. 3 சேர்த்து சொல்கிறேன் நான். ஓகே, அப்போது ஆர்சினா அகங்காரம். இப்போ எவ்ரி இண்டிவிஜுவல் சாட்சி அண்ட் அகங்காரம் மிக்சர், ரெண்டு கலந்து இருக்குது. இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளமே. இக்னரண்ட் என்னென்னா ரெண்டு கலந்து இருக்கிறதுன்றது புரிஞ்சிக்க மாட்டோம். அதனால் சாட்சி அன்று அகங்காரம் 2 பறவை. இதில் குழப்பம் என்னென்னா இது ரெண்டும் பேர்டுன்னா அங்கே தனித்தனி பறவையாக பார்க்கலாம். இங்கே எங்கே நீ சாட்சி இருக்கிறதோ அதே இடத்துல தான் அகங்கார ஜீவா இருக்கா. ஓகே, ரெண்டுத்து பிரிக்க முடியாது. அப்போ ரெண்டுத்து பிரிக்கிறது எப்படி பண்ண முடியும்? ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதில் ப்ராப்ளம் என்னென்னா அகம் நானுன்னு சொல்லும்போது இது 3 காம்பனண்ட் இருக்கிறதுனால அது சரியாக தப்பாக சேர்ந்து இருக்கிறது அப்படின்னா அது சரியாக இருக்கட்டும். ஓகே, சுத்த சைத்தன்யம் எந்த விவகாரத்திலையும் ஈடுபடாது. சுத்த சைத்தன்யம் இருக்க அது விவகாரத்தில் ஈடுபட முடியாது. ஸோ ஏன்னா அது அகர்த்தா அபோக்தா ஆத்மா. சரி, சுத்த அகங்காரம் தனியாக எதுலேயும் ஈடுபட முடியாது. அது ஒரு தினுசான ப்ராப்ளம். ஓகே, சாட்சி அகங்காரம் மிக்சர் இருக்கிறதுனால நானுன்னு உபயோகப்படுத்தும் போது ஒர்க்கு பண்ணுறது நல்லா புரிஞ்சுக்கணும். விவகாரத்தில் ஈடுபடுறது சாட்சியா அகங்காரமா? ஓகே, விவகாரத்தில் ஈடுபடுற ஆள் இருக்காரு, அது சாட்சியா அகங்காரமா? ஓகே, இதான் கேள்வி. ஓகே, இதில் அலர்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் குரூஷியல் விஷயம். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது சேஃப்டியான பதில் என்ன? சேஃப்டியான பதில் சாட்சி அகங்காரம் மிக்சர் விவகாரத்தில் ஈடுபடுகிறது, அப்படி தான் சொல்ல முடியும். ஓகே, அப்போ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒன்று சாட்சி பாரமார்த்திக சத்தியம், மற்றொன்று அகங்காரம் வியாபகாரிக சத்தியம். அப்போது யார் டிரான்சாக்ஷன் பண்ணுறா விவகார அகங்காரம் பாரமார்த்திக சத்தியம் ரெண்டுமே சேர்ந்து தான் விவகாரத்தில் ஈடுபட்டு. இது ஃபஸ்ட்டு விஷயம்.
அப்போ சாஸ்திரம் படிக்கிறவாளுக்கு தான் இந்த உண்மையை வந்து புரியும். மற்ற யாருக்கும் உலகத்தில் யாருக்கும் புரியாது. ஆத்மா அனாத்மா மிக்சர் இருக்குன்றதே பலருக்கு புரியாது. ஓகே, அப்போ வேதாந்த வகுப்பில் நம்ம வந்திருக்கிற நமக்கு மாத்திரமே புரியும்னு சொல்லலாம். ஓகே, தேர்ஃபோர் சாட்சி அண்ட் அகங்காரம் பொதுவாக இந்த உலகத்தில் பல பேருக்கு இது புரியறதில்லை. நெக்ஸ்ட் வந்து எதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அதுதான் இந்த விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு புண்ணிய பாபம் உள்ளது, நான் செய்ய வேண்டியது டியூட்டி ஏராளமாக இருக்கிறது. ஸோ நான் செத்துப்போனால் எனக்கு யார் இந்த தர்ப்பணம் கொடுப்பா, என் பையன் ஒழுங்காக தீர்த்தம் விடுவானா, இதெல்லாம் பலவிதமான சின்ன சின்ன கவலைகள் அதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சொல்கிறோமே, இது வந்து யாரை ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறது, இதெல்லாம் மிஸ்டர் அகங்காரத்துக்கு தான் தர்ப்பணம்லாம் பண்ணுறதுலாம். ஓகே, சாட்சிக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டாம். ஓகே, அப்போது ஸோ எந்த ஆஃபீஸு கம்ஃபர்ட்டாக இருக்கணும், எந்த ஜாபு எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த இடத்துல போனால் இதில் வரும். அப்போ இந்த இது பேசுகிறோமே, அது வந்து சாட்சியை பற்றி பேசுகிறோமா இல்லை அகங்காரத்தை பற்றி பேசுகிறோமா? அகங்காரத்தை பற்றி பேசுகிறோம். ஓகே, அப்புறம் வந்து ஸோ இது இப்படி இருந்தால் என்ன இருக்கும், அப்படி இருந்தால் என்ன இருக்கும், அவனோட எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், இதெல்லாம் பேசுகிறது யார்? அகங்காரா. அப்போ நிறைய ப்ராப்ளம் பிராயச்சித்தம் பண்ணணுமா, எல்லா கிரமமாக பண்ணணுமா, எந்தெந்த கோயிலுக்கு எதாவது கற்றுது இப்படி சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் யாருக்கு? அகங்கார பறவைக்கு, சாட்சி பறவைக்கு கிடையாது. அப்புறம் சுவாமிஜி, குருஜி ஒரே ப்ராப்ளம் குருஜி லைஃப்பில், யாருக்கு சொல்கிற நீ? இந்த ரெண்டு பறவையில் யாரை ஐடென்டிஃபை பண்ணுற? மிஸ்டர் அகங்காரத்தை ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிற. அப்போது உனக்கு என்ன தெரியுது இதுலேருந்து? அகங்காரம் தெரியறது, சாட்சி புரியலை. அப்போ டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக பேசுப்பா. எப்படி ப்ராக்டிக்கலாக பேசுப்பா? இந்த ப்ராக்டிக்கலாக பேசுறது வந்து சாட்சி அகங்காரமா? புரியல. ஒன்று தெரியுது, இன்னொன்று தெரியல, இதுதான் ப்ராப்ளம். ஓகே, அகங்காரம் நல்லா தெரியுது, ஆனால் சாட்சி புரியல. ஸோ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண முடியும்? வேறு எதனாலே முடியாது. இந்த விஷயத்தை வேதாந்த வழிகாட்டுது. என்கிட்ட வா, மே ஐ ஹெல்ப் யூ. ஓகே, உனக்கு நான் உதவி செய்கிறேன். நான் அந்த ஒரு சொல்லு டூ காம்பனண்ட் மிக்சர் அப்படின்னு ஃபஸ்ட்டு புரியணும். முதல்ல வந்து நானுன்ற ஒரு சொல்லுல டூ காம்பனண்ட் இருக்கு. ஓகே, அது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரைட்டு. செகண்ட் வந்து அகங்காரம் சாட்சி எது வந்து நான் கிளைம் பண்ண போகிறேன். ரெண்டு காம்பனண்ட் இருக்குது, ஒன்று சாட்சி, இன்னொன்று அகங்காரம். இதில் எதை வந்து நான் கிளைம் பண்ண போகிறேன், எது வந்து எனக்குன்னு நான் எடுத்துக்க போகிறேன். பிரதான் ரெண்டு கலந்த பிறகு இப்போது அகங்கார காம்பனண்ட்டு வேலை செய்கிறத பற்றி ஐடென்டிஃபை எடுத்துக்க போகிறேன்னா, சாட்சி காம்பனண்ட்டு வந்து அதில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன்னா, அகங்கார அபிமான தியாகா சாட்சி அபிமான கரணம். ஓகே, அப்போ இந்த உண்மையை பகவத்கீதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசகா அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. இது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு ஓகே, தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. அனதர் குரூப். ஓகே, குணம் குணத்தில் வேலை செய்கிறது, நான் ஒன்று செய்கிறது. இன்னொரு குரூப் எப்படி? கர்த்தா அகமிதி மன்யதே, நான் தான் இந்த இதுக்கு பொறுப்பு, நான் தான் செஞ்சேன். இது ஒரு குரூப். நீ எந்த குரூப்பை எடுத்துக்க போகிறாய் அப்படி கிருஷ்ணர் கேட்குறார். ஓகே, அதனால் எதை நீ எடுத்துக்க போகிற? ஆத்மா அனாத்மா கலந்துருக்கிறது, இது புரியணும். சாட்சி அகங்காரத்தில் நீ என்ன பண்ண போகிறாய்? அகங்கார காம்பனண்ட்டு தியாகம் செய்து அகம் சாட்சி காம்பனண்ட்டு ஷிஃப்ட் பண்ணணும். அதை பண்ண போறியா? அவ்வளோதான். இதை நீ பண்ணணும். ஞானம்னா மோட்சம்னா அவ்வளோதான். ஓகே, சப்போஸ் இதை சாமர்த்தியமாக ஞான யோகத்தினால ஷிஃப்ட் பண்ணின பிறகு எப்படியோ பண்ணிட்டேன், சாமர்த்தியமாக பண்ணிட்டேன், அகங்காரத்தில் இருந்து அகம் சாட்சிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண பிராரப்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா?
இருக்கும். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் பிராரப்தத்தினால உருவாகின ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஞானிக்கு கூட. ஆனால் அந்த ப்ராப்ளம் யாருக்கு? இல்லை, சாட்சிக்கா அகங்காரத்துக்கா? புரியுதா? இது ஒரு நமக்கு இப்போ நம்ம ஈஸியாக பதில் சொல்லுவோம். யாருக்கு இது? மிஸ்டர் சாட்சிக்கு கிடையாது, மிஸ்டர் அகங்காரத்துக்கு தான் இந்த பிராரப்த ப்ராப்ளம். ஓகே, அப்போது இதில் நமக்கு இது தெரிஞ்சுத்துனா, அகம் சாட்சி சைத்தன்யம் தெரிஞ்சுத்துனா நமக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ இன்னொருத்தருடைய ப்ராப்ளம் நமக்கு நம்ம கேட்கும்போது நல்ல ஐடியா சொல்லுவோம். நம்ம நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய ப்ராப்ளம் சொல்லு, ஏன் அப்படி அவளுடைய ப்ராப்ளம் மாத்திரம் நமக்கு கிளியராக சொல்ல முடியுது. என்னென்னா அது ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறது. அதனால் அந்த ப்ராப்ளத்துக்கும் எனக்கும் ஒரு கேப் இருக்குது. புரியுதா? இப்போ மை ப்ராப்ளம்னு என்ன ஆகிடுது? அதில் திக்காக இருக்கிறது. ஓகே, கேப் இல்லை. அப்போது மைண்டுக்குள்ளே ஒரு இன்னர் லீஷர் குட்டி ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, அந்த ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா உன்னால் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இல்லைன்னா அது ஆப்ஜெக்டிஃபை பண்ணாமல் அதுவே நீ ஆகும்போது கேப் இருக்க மாட்டேங்குது. அப்போது ப்ராப்ளம் இருக்கும். புரியுதுல? அப்போ அகங்கார சாட்சின்ற ஒரு கேப்பு, இன்னர் லீஷர் உனக்கு மைண்டுக்குள்ளே இருந்தால் தான் அது ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியும். எப்போ என்னுடைய ப்ராப்ளத்தை ஆப்ஜெக்டிஃபை, இன்னொருத்தருடைய ப்ராப்ளம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த சரீரத்துக்குள்ளேயே இருக்கிற அகங்கார விஷயத்தில் நடக்கக்கூடிய பிராரப்தத்தில் பிரச்சனையை எப்போ ஹேண்டில் பண்ண முடியும்? எப்போ ஹேண்டில் பண்ண முடியாது? இன்னர் லீஷர் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு கேப் இருக்கணும். ஓகே, அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு கேப் இருக்கணும். அதாவது மற்றவர்களுடைய ப்ராப்ளம் நமக்கு புரியுறது, அது ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியுது. அதுபோல் நமக்கு நிகழக்கூடிய பிரச்சனைகளை அந்த அந்த இது பண்ணுறதுக்கு இன்னர் ஸ்பேஸு இன்க்ரீஸ் பண்ணணும். எந்த பிரச்சனையும் பிரச்சனை இல்லை. ஓகே, சமாளிக்கிறதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் இப்போ இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பான், இந்த மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, அது டெவலப்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி உன்னுடைய ப்ராப்ளத்தை மேனேஜ் பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்கு வேதாந்தம் இல்லை. ஓகே, நமக்கு வர ப்ராப்ளம்ஸ் அப்படி தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, இதில் மேனேஜ் பண்ணுற பிஸ்னஸே கிடையாது. ஓகே, ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளம் இருந்தால் தானே மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஏன்? ஓகே, மேனேஜ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்கிறோம். புரியுதா? அதனால் ப்ராப்ளம் எனக்கு இல்லை. இப்போது அந்த என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் தான் எனக்கு என்ன அஃபெக்ட் ஆக்குறது? என்ன? நத்திங். அதுபோல் இன்டீரியராக இருக்கிற எனக்குள்ள வெரி க்ளோஸாக இருக்கிற அகங்காரத்துக்கு ப்ராப்ளம். அகங்காரத்துக்கு ப்ராப்ளம். அப்போ அந்த அகங்காரத்துக்கு மற்றவங்களுக்கு ஏக்கோ பிக்கோ சிக்கோ மற்றவங்களுக்கு எப்படி நம்ம அட்வைஸ் பண்ணுவோமோ, எப்படி தீர்ப்போமோ, அதுபோல் இந்த அகங்காரத்துக்கு வேண்டிய ப்ராப்ளத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். அவ்வளோதான். எனக்கும் நத்திங் வரும். இப்படிதான். அப்போ அகங்காரத்தை ஆப்ஜெக்டிவாக பார்த்துட்டா துன்பம் எனக்கு இல்லை. புருஷா சமான விருட்சே நிமக்கணா. இந்த சரீரமாகிய விருட்சத்தில் சம்சாரி ஜீவா, அகங்கார ஜீவா நிமக்கணா முழுகி இருக்கிறான் சம்சாரத்தில். முக்கியமானகா அனிசயா சோச்சதி. ஓகே, என்ன சோச்சதி? அவன் என்ன குழப்பத்தில் இருக்கான்? முதல்ல டெல்யூஷன் குழப்பம். என்ன டெல்யூஷன்? அகங்காரமா சாட்சியா இல்லை ஆத்மாவா அனாத்மா, அந்த குழப்பத்தில் இருக்கான். ஓகே, டெல்யூஷன். அந்த குழப்பம் எதனால் நீங்களும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த சிரவணத்தினால அது நீங்கக்கூடியது. செகண்ட் என்னென்னா ஹெல்ப்லெஸ் ஆகிறோம். இந்த குழப்பத்தினால நமக்கு ஹெல்ப்லெஸ் ஆகும்போது அது மோசமான விளைவு உண்டாக்குது. அது அப்படியே கண்டினியூஸ் போய் நமக்கு சோகத்தில் கொண்டு போய் ஆழ்த்திடுது. ஓகே, சோகம் துயரத்தில் பண்ணுது. அதனால் திஸ் இஸ் ப்ராப்ளம். ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து என்ன சொல்கிறதுனா நமக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறது. ஸ்வதர்மம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வதர்மமே சம்சாரம். ஸ்வதர்மத்தில் இருக்கிறவனுக்கு சம்சாரம். அதனால தான் நமக்கு ஸ்வதர்மம் பண்ணுறதில்ல அப்படி சொல்லக்கூடாது. நீ ஸ்வதர்மத்தில் இருந்தால் தான், சம்சாரத்தில் இருந்தால் தான், டியூட்டி கான்சியஸோடு செஞ்சால் தான் அந்த சம்சாரத்தில் நிகழக்கூடிய விஷயம் விவேகம் உண்டாகும். அந்த விவேகத்திலேருந்து வெளியில் வரத்துக்கு இந்த சம்சாரம் தேவை, ஸ்வதர்மம் தேவை. உனக்கு குவாலிஃபைட் பண்ணுறோம். இந்த கர்மத்தை குவாலிஃபைட் பண்ணுறது தான் ஸ்வதர்மம். அந்த ஸ்வதர்மத்தில் போக போக விவேகம் நமக்கு ஒரு தினசான ஸ்வதர்மம் பண்ணும்போது அது விவேகம் நமக்கு ரிசல்ட் கொடுக்குது. அந்த விவேகம் தான் நமக்கு இந்த இடத்துல வர முடியும், கொண்டு வர முடியும். அதில் நமக்கு
கொண்டு போய் கர்மயோகத்தை உபாசனை கொண்டு போய் சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணும்போது ஞானயோகம் நமக்கு என்ன பண்ணுறது? சாட்சி பறவையை காட்டி கொடுக்கறது. ஓய், அது வரைக்கும் சாட்சியாக இருக்கிற பறவை கண்ணுக்கே தெரியலை. புரியுதா? அப்போ தான் இதை கண்டுபிடித்து விட்டான். அப்போ ஞான யோகி என்ன பண்ணுனா, யதா அந்த அந்த பறவையை கண்டுகொண்டான். யதா எப்படி? ஸ்வதர்மம், கர்மயோகம், உபாசனா, ஞான யோகத்துக்கு பிறகு பிறகு அதனால் எப்போது இதெல்லாம் செய்யணும்? யதா பஷ்யதி அந்யம். எப்பொழுது அகங்கார பறவையானது இது கண்டுட்டானோ இன்னொரு பறவை எனக்குள்ள இருக்கிறது சாட்சி, அப்படி கண்டுகொண்ட பிறகு டிஸ்மிஸ் ஆகிடும். கண்டுட்டாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஜுஷ்டம் ஈஷம், அந்த பறவை எப்படிப்பட்டது? ஜுஷ்டம் ஈஷம். இந்த ஈஷம் அசம்சாரி சாட்சி, மாஸ்டர் ஆஃப் சம்சாரா, மாஸ்டர் ஆஃப் சம்சாரா. அதுக்கிட்ட அது இருக்கிறது. லிட்ரலி மீனிங் இறைவன். இங்கே விச் இஸ் ஜுஷ்டம். அகங்கார பறவைக்கு வேறான இன்னொரு பறவை எப்படிப்பட்டது? ஜுஷ்டம், வணங்கக்கூடியது, போற்றுதலுக்குரியது, மதிப்புக்குரியது. ஜுஷ்டம் ஈசம், வணங்கக்கூடிய தலைவன் ஈசன். யார் அது? பரமாத்மா, பூஜிக்க தகுந்தவன். வந்தனீயம் பூஜ்யம், அந்நியம் யதா பஷ்யதி. தனக்கு வேறாக, அகங்காரத்துக்கு வேறாக சாட்சி பறவை, வணங்கக்கூடியது, பூஜிக்க தகுந்தது பரமாத்மா சாட்சி. அந்த ஞானி கண்டுபிடித்து விட்டான். புரியுதா? அப்போ என்னுடைய இன்ட்ரன்சிக் நேச்சர் சாட்சி, என்னுடைய இன்சிடென்டல் நேச்சர் அகங்கார. தற்காலிகமாக இருக்கிறது அகங்காரம், பர்மனண்ட் என்னுடைய நேச்சர் சுபாவம் சொரூபம் சாட்சி. இதை கண்டுபிடித்தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? டிரைவ் பண்ணுறது என்ன? நம்பர் 1, அகம் அகங்காரஹா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ற சொல்லுக்கு அகங்காரம் ஃபஸ்ட்டு பொருள். ஓகே, எல்லாருமே உலகத்தில் யூனிவர்ஸில் இருக்க எல்லாரும் உபயோகப்படுத்துறது நான், அப்படி ஐ அப்படி சொல்லும்போது எதை டோட்டலாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான்? அகங்காரத்தையே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான். இது ரூடி, எல்லாருக்கும் தெரிஞ்சது. செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுறான்? அவன் தான் இதுக்கு வந்தவன். அவன் என்ன பண்ணா, அகம்ன்ற சொல்லுல 2 கலந்து இருக்கிறது, சாட்சி அகங்காரம் 2 கலந்து இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, 3வது ஸ்டேஜ் என்னன்னா, ஸோ அகம் அயம் அகங்கார வித் சாட்சி, அயம் அகங்கார வித் சாட்சி. அந்த ஸ்டேஜுக்கு குவாலிஃபை பண்ணிட்டான். ஓகே, தென் 4th ஸ்டேஜில் இருக்கவன் என்ன பண்ணுறான்னா, ஐ எம் நாட் அகங்காரா வித் சாட்சி, ஐ எம் நாட் அகங்காரா வித் சாட்சி. ஸோ ஐ எம் த சாட்சி வித் இன்சிடென்டல் அகங்காரா. அகம் சாட்சி இது பஷ்யதி. ஓகே, அஸ்ய மகிமானம் பஷ்யதி, அஸ்ய மகிமானம் பஷ்யதி. சாட்சி சைத்தன்யத்துடைய விபூதி பஷ்யதி. அந்த சாட்சியோட என்னென்ன அதனுடைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறது, அதனுடைய என்னென்ன குளோரி இருக்கிறதுன்றதை கண்டுபிடித்து விட்டான். ஸோ அந்த சாட்சி சைத்தன்யம் தான் இன்ஃபினிட் பிரம்மன். இவன் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான விஷயம். அந்த இன்ஃபினிட் பிரம்மன் எப்படிப்பட்டது? அகம் சர்வகதகா நித்யகா சனாதனகா. அது இந்த சரீரத்தில் மாத்திரம் இருக்க, எல்லா சரீரத்திலும் இருக்கிறது, எல்லா சரீரத்தை தாண்டியும் இருக்கிறது. இந்த சரீரம் உள்ள வரைக்கும் இந்த சரீரத்தில் இருக்கும். இந்த சரீரம் இருக்கும்போது சரீரம் முழுக்க வியாபித்து இருக்கும். இந்த சரீரம் அழிந்த பிறகு சரீரத்துக்கு அப்பாலையும் இருக்கும். அப்படின்னு தன்னை சாட்சியை உணர்ந்து கொண்டான். நெக்ஸ்ட் என்ன? இந்த பிரம்மன் விபூதி எல்லாம் என்னுடைய விபூதி. மையேவ சகலம். டேபிள் டேர்ன் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, பிரம்மனை பேசிக்கிட்டு இருந்தவன் அதெல்லாம் என்னுடைய விஷயம். எப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரோ அதே போல சொல்ல முடியும் இவனால. இப்படிதான் எப்படி திரிசங்கு டிக்ளரேஷன் பண்ணானோ அந்த மாதிரி சொல்ல முடியும். இது திமிர் பிடிச்சு அலையிற பேச்சு இல்லை. ஓகே, திமிர் பிடிச்சு அலைஞ்சுன்னா இன்னொருத்தர் இருக்கான், கடவுள் நான் தான் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இருக்கான். அவன் சொல்கிறான் நான் மாத்திர கடவுள், மற்றவெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே, அது இரண்யகசிபு போயிடும். அதே போல தான் சொன்னான், எல்லாரும் என்ன வச்சு கும்பிடுங்கடா அப்படின்னா. புரியுது இல்லை? அது சொல்கிற விஷயம் அந்த மாதிரி இல்லை இது. ஓகே, வேதாந்தி சொல்கிறது அப்படி இல்லை.
அப்புறம் இதை இப்போ சொல்லவே கூடாது, வாய் பொத்தின்னு இருக்கணும், சும்மா இருக்கணும், புரியுதா? மற்றவெல்லாம் ஒன்று சொல்லணும், அந்த மாதிரி கொண்டு வரணும். இது பஷ்யதி, இப்படி இந்த பிரம்மன் ஒன்று தான்ன்றதை பண்ணா அது கிளைம் பண்ணுறதுக்கு வேதமே கொடுக்கறது அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி யாருக்கு சொல்கிறா? எது பிரமாணம்? வேத பிரமாணம். வேத பிரமாணத்தை சொல்கிறான். அதை அகங்காரத்தில் சொன்னேன்னா கர்வம், திமிரு, கொழுப்பு, விநாச காலம், புரியுதுல? அகங்காரத்துக்கு விட்டு சாட்சியை சொல்றதுனால அது ஞானம், புரியுதா? ஒரே விஷயத்தை ரெண்டு விதமாக சொல்லலாம், நீ எப்படி சொல்ற உனக்கு தான் தெரியும். அதனால இது ஞானம், விஷ்டம், புரியுதா? திஸ் இஸ் காக்னிஷன். ஒன்றுமே வேணும், அது புரிஞ்சுத்துனா போகிறோம். ஜாய் ஜாய், புரியுதா? அகங்கார திருஷ்டி இல்லை, இது சாட்சி திருஷ்டி. பிரயோஜனம் என்ன? அதனால என்ன பிரயோஜனம்னா வீத சோக பவதி, வீத சோக பவதி. அகம் சோச்சாமி அப்படி நாரதர் கண்டுபிடிச்சாரு தன்னுடைய வாழ்க்கையில். பெரிய ஸ்காலர், பெரிய இடத்து பையன் அவன், புரியுதா? சும்மா சும்மா இதில் யார் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறானோ, இந்த உலகமே அவன் கையில் இருக்கோ, அவனோட புள்ள, புரியுதா? சும்மா ஒரு மினிஸ்டரோட புள்ள இருந்தாலே அவனுக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்கு இல்லையா? என்டையர் பிரபஞ்ச 7-14 லோகத்தையும் கட்டி காத்து அதை படைக்கின்ற ஒரு ஆளோட புள்ள, புரியுதா? அவன் சொல்றான் அகம் சோச்சாமி, புரியுதா? நாரதர் சாட்சாத் பிரம்மாஜி இருக்காரு, அவருடைய மானச புத்திரர், அவரு கண்டுபிடிச்சார் வாழ்க்கையில், புரியுதா? அதனால பிரம்மாஜி எவ்வளோ பெரிய ஆளானாலும், எவ்வளோ பெரிய சம்பந்தம் இருந்தாலும் இந்த விஷயத்தை தீர்க்க முடியாது. ஒன்லி செல்ஃப் நாலேஜ் மட்டும்தான் தீர்க்க முடியும். இந்த ஐடியா ஓகே. ஏக்கத்துவம் அனுபஷ்யதி கக சோககா கக மோககா. ஓகே, அதனால துயரப்படுத்துறதுக்கு சமாச்சாரம், துயரப்படாமல் இருக்கக்கூடிய மோட்சத்தை கண்டுபிடித்தல், அதுதான் அசோச்சானன்வச்சோசஸ்துவம் பிரஜாதாவாதாம் சபாஷே கதாசூன கதாசூஞ்ச நானு சோச்சந்தி பண்டிதா. ஞானி துக்கப்படுவதில்லை, சோகப்படுவதில்லை, புரியுதா? சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான். தேர்ஃபோர் எவர் சில்வர் நோ சில்வர், சில்வர் ஈஸ் எவர் சில்வர். புரியலன்னா விடு. ஓகே, அகங்காரம் எப்பொழுதுமே ஃப்ரீ இல்லை. என்ன புரிஞ்சுக்கணும், இப்பதான் இம்பார்ட்டன்ட். அகங்காரம் எப்பொழுதுமே ஃப்ரீ இல்லை. சரீரம் உள்ள வரைக்கும், மூக்கு உள்ள வரைக்கும் ஜலதோஷம் இருக்க மாதிரி, அது போல பிராரப்தம் அதுக்கு இருந்தே இருக்கும். சுக துக்கத்தை அனுபவிக்கக்கூடியது அகங்காரம். ஓகே, அப்போ சாட்சி, சாட்சி ஃப்ரீ, அதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, அப்போ அகங்காரம் ஒரு நாளும் சுதந்திரம் அடையாது. சாட்சி ஒரு நாளும் மோட்சத்தை அடையணும்னு அவசியம் இல்லை. அப்ப சாட்சி எதிரியே பந்தப்பட்டதில்லை. நோட், மோக்ஷம், மோக்ஷம் அகங்காரத்துக்கு ஜென்மத்துக்கு கிடைக்கும். என்ன புரிஞ்சுக்கணும், மோக்ஷம் இந்த அகங்காரத்துக்கு ஜென்மத்துக்கு கிடைக்காது, அது ஜென்மத்துக்கு கிடைக்காது. சாட்சிக்கு மோக்ஷம் அதுக்கு, அதுதான் மோட்ச புருஷன், அது நித்திய மோட்சம். அதனால ஓகே, மைண்ட் பாக்லிங் என்னன்னா, மோட்சம் அகங்காரத்துக்கு கிடையவே கிடையாது, சாட்சி கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கிறது, ரெண்டு தான் இருக்கிறது. ரெண்டுத்துக்கு இப்போ டிரைவ் பண்ணி மோட்சம் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இது முமுட்சுத்துவ சிபிர், புரியுதுப்பா? இதுதான். அப்போ திஸ் இஸ் தட் நியூஸ் இஸ் டிப்ரெஷிங் நியூஸ், வெரி டேஞ்சரஸ் நியூஸ். சாட்சிக்கும் மோட்சம் கிடையாது, அகங்காரத்துக்கும் மோட்சம் கிடையாது. அப்ப நான் எதுக்கியா இங்க முமுட்சுத்துவ சிபிரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன்? அதனால ஸோ அகங்காரம் மோட்சம் அடைய முடியாது, சாட்சி அடைய தேவையில்லை. சுருணு ஐ, ஐ, அந்த ஐ ஐடென்டிஃபிகேஷன் அகங்காரம் டு சாட்சி ஜஸ்ட் ஷிஃப்ட் பண்ணு. ஓகே, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த ஷிஃப்டிங் இருக்க ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ரம்
நெவர் ஃப்ரீ அகங்காரம் டு எவர் ஃப்ரீ ஆத்ம சாட்சி சைத்தன்யம். புரிஞ்சதில்ல? அதுக்குதான் எவர் சில்வர் சொன்னேன். ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ரம் நெவர் ஃப்ரீ அகங்காரம் டு எவர் ஃப்ரீ ஆத்ம சாட்சி சைத்தன்யம். அபிமானம் டிரான்சாக்ஷன் கால்டு மோட்சம். அபிமானம் டிரான்சாக்ஷன் கால்டு மோட்சம். நீ எதை கிளைம் பண்ண போற? சாட்சியா அகங்காரியா? அதுக்கு பேர் மோட்சம். திஸ் இஸ் முடிஞ்சது. ஓம் தத் சத்து. இப்போ 8வது மந்திரம் என்ன சொல்றாரு? போலாம். 8th மந்திரம் இதே முடிஞ்சு போச்சு. இனிமே எல்லாம் எக்ஸ்ட்ரா தான். ருச்சோ அக்ஷரே பரமே வியோமன் யஸ்மின் தேவா அதி விஸ்வே நிக்ஷேது யஸ்தம் ந வேத கிம்ருஷா கர்ஷ்யதி யயி தத் விதஸ்த இமே சமாசதே. த சேம் பிரம்மஸ்வரூபம் ஞானம் அதனுடைய பலம் என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. சங்கரர் இந்த மந்திரத்தை அப்படிக்கடி கோட் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம். அதனால இது முக்கியமாகிடுது. புரியுதா? பிரம்மஸ்வரூபம் எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? அக்ஷரே பரமே வியோமன் அதி ருச்ச அதி நிஷேதுகு. அப்போ பரமே அக்ஷரே அழியாத அந்த பரபிரம்மஸ்வரூபம். வியோமன், வியாமன்னா எங்கும் வியாபித்துள்ளது, ஆகாசவத்து. புரியுதா? அதனால இது வியோமன் பல 100 தடவை படிச்சுட்டோம் இந்த விஷயத்தை. ஓகே, இது இந்த பிரம்மன், சுப்ரீம் பிரம்மன் அதி நிஷேதுகு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா சப்த பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானம் பிரம்மன். எல்லா சப்த பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானம். அதி நிஷேதுகு. அதி நிஷேதுகுன்னா சப்த பிரபஞ்ச நாத பிரபஞ்ச. ஓகே, அதுக்கு எது அப்படின்றத ஒரு உதாரணம் சொல். ருச்சகா. ருச்சகன்னா ரிக் யஜுர் சாம அதர்வன வேத. ஓகே, ஆல் த நாமாவளி, நேமன் நேம் விஷயம். ருச்ச அதி நிஷேதுகு எல்லா வேத சப்தங்களுக்கும் அதிஷ்டானம் பிரம்மன். ஒரு குட்டி எழுத்துல மீ அப்படி போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் விஸ்வே தேவாகா. விஸ்வே தேவாகா ருச்சக ரெப்ரசன்ட் நாம பிரபஞ்சம், விஸ்வே தேவாக ரூப பிரபஞ்சம் இண்டிகேட். ஓகே, தேர்ஃபோர் நாம பிரபஞ்சகா அதிஷ்டானம் பிரபஞ்சம் லொக்கேட்டட் இன் பிரம்மன். இந்த பிரம்மன் எங்க பிடிக்கிறது? ஓ, நாமரூப பிரபஞ்சத்தினுடைய அதிஷ்டானம் பிரம்மன். ஸோ ஆல் ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸு இந்த ஹிந்து வே ஆஃப் லைஃப் எதற்காக என்றால் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். அது எதுக்கு? பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக, பிரம்மத்தை அடையிறதுக்காக. இது நல்லா புரிஞ்சுக்கணும். பர்பஸ் ஆஃப் ரிலீஜியஸ் லைஃப், பர்பஸ் ஆஃப் சாஸ்திர ஸ்டடி, பர்பஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், இதுக்கு ஒன்லி ஒன் பர்பஸ், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது தான். அப்போ நம்ம பாரதத்தில் பிறவி எடுத்ததுனுடைய நோக்கமே எது? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது தான். கல்யாணம் பண்ணிருக்கு எதுக்கு? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது தான். பிரம்மச்சாரியா இருக்கிறது எதுக்கு? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது தான். வயோதிகம் எதுக்கு? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது தான். ஒரே ஒரு பர்பஸ். இந்த ஒரு பர்பஸ் தெரியலன்னா வாழ்க்கை அனர்த்தம். யாத்ரா, மார்கழி பஜன், உபன்யாசம், பூஜா, தியான், இதெல்லாமே ஒரே ஒரு பர்பஸ், ரிலீஜியஸ் பர்பஸ். ஒரே ஒரு பர்பஸ், அது பிரம்மத்துக்காக தான். ஓகே, ஸோ நாட் ஒர்த் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்னு உபனிஷத் இதெல்லாம் தெரிஞ்சு பிரம்மனுக்காக இல்லைன்னு தெரிஞ்சுத்துனா, பிரம்மனுக்காக இல்லாமல் நீ என்ன பஜன், ஹோமம், யாகம், தியாகம் எல்லாம் பண்ணினா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றது. நாட் ஃபார் ஒர்த் ஃபார் லைஃப். யக தம் ந வேத, யக தம் ந வேத. ஸோ உனக்கு ருத்ரம் தெரியும், புருஷ சுக்தம் தெரியும், பாராயணம் பண்ணுற, நீ எல்லாம் வெரி சீரியஸ் வைதிக கர்மெல்லாம் பண்ணுற, ஆனால் எனக்கு பிரம்மனை தெரியாது அப்படி சொன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி சொல்கிறேன். கிம் ருச்சா கர்ஷ்யதி, அதனால என்னையா பிரயோஜனம்?
அதனால் சரி வேதப்பூர்வம்லாம் எனக்கு தெரிஞ்சது, கர்மகாண்டத்தில் இருக்கிறதுல எல்லாமே அத்துப்படி. கிம் ருஷ கரிஷியதி, கந்த சஷ்டி கவசம் தெரியும் எனக்கு, ருத்ரம் தெரியும் எனக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியும், மனப்பாடமாக புரட்டி போட்டு கீழே மேலே சொல்லுவேன், சாயந்தரம் விளக்கு ஏற்றுவேன், கோயிலுக்கு போவேன், எல்லா இதுவும் இருக்கிறது எல்லாம் பண்ணிட்டேன், பிரம்மன் தெரியாது. பிரயோஜனம். ஸோ நான் பிரம்மன் பற்றின ஞானம் அடையறதுக்கு தான் இதெல்லாம் நான் செய்கிறேன்னு தெரிஞ்சுத்துனா பிரயோஜனம். அது நான் இப்போ ரீச் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் அந்த விஷயத்துக்காக என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறது, எவ்ரி மூமெண்ட் அதுக்காக இருக்கிறது. இது புரிஞ்சுத்துனா நீ செய்யறது அத்தனையும் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ். பர்பஸ் அண்ட் பர்செப்ஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப். அதனால் ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுட்பாலில் வந்து ஒரு மேட்ச்சில் என்ன பண்ணுவான்னா அந்த கவுண்டிங் கொடுப்பான், புரியுதா, இந்த பாயிண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, புரியுதா. அதில் வந்து யார் அதிகமான பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஏ டீம் என்ன பண்ணிடுது, அவங்க வந்து பாயிண்டிங் வந்து பாயிண்ட்னு எப்படி தெரியும்ல என்ன, அதாவது எவ்வளோ நேரம் வந்து அந்த பாலை வந்து தன்கிட்டே வச்சுப்பாங்க, புரியுதா. அவங்ககிட்ட காட்டாமல் அவன் எதிர்த்து ஆப்போசிட் ஆளு உள்ள குறுக்க காலை விடுவான், புரியுதுல்ல. அந்த பால் அவங்ககிட்ட கொடுக்காம நம்மகிட்டே வச்சுக்கணும். அதில் எத்தனை தடவை வச்சுருக்கானோ அதில் வந்து உனக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, இத்தனை செகண்ட். அதில் ஏ டீம் வந்து 75% பாயிண்ட் அடிச்சிட்டா, புரியுதா, பால் அவங்ககிட்ட கொடுக்காமையே. ஓகே, இந்த பி டீம் இருக்க 25% தான் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு அதை தக்க வச்சுக்கணும். ஆனால் கோல் யாரா போட்டதுன்னா இந்த 25%. பர்பஸ் எதுக்கு 75% இப்படியா பால் இப்படியே வச்சுக்கிறதுக்கா, உங்ககிட்டே வச்சுக்கிறது, பாலை அடித்து அதில் அனுப்பணும், புரியுது. என்ன பர்பஸ் என்ன, 75% 25% அது நாட் இம்பார்ட்டன்ட். அது வேணும் நான் ரொம்ப சாமர்த்தியத்தை காட்டலாம். சக்ஸஸ் யாருக்கு, புரியுதா, இட்ஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட். கோல் போட்டவனுக்கு தான் சக்ஸஸ். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் எதை வந்து பிடிச்சிக்கணுன்றது தெரியணும், அதுதான் சக்ஸஸ் ஆஃப் லைஃப். ஏ இத்து ததுவிது. ஓகே, அதனால இது இந்த முறையில் தத்விதுகு அகம் பிரம்மாஸ்மி ஞானம் தேயிமே ஞானிகள் சமாஸ்தே. இந்த விஷயத்தை வந்து ஞானிகள் கண்டுகொண்டார்கள். ஓகே, அகம் பிரம்மாஸ்மி ஞானம் இல்லைன்னா அன்கம்ப்ளீட், யூ ஆர் நாட் கம்ப்ளீட். ஓகே, பிரயோஜனம் இல்லை. சமாசதே, வெரி 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 இம்பார்ட்டன்ட் லைஃப் என்னன்னா சம்மாசத்தே, ஜீவன் முக்தனாகிறான். எதுகளால, இந்த உண்மையை அறிந்து கொண்டதனால். ஏ இத் தத்விதுகு, யார் ஒருவன் இந்த உண்மையை அறிகிறானோ தேயுமே சம்யக் ஆசத்தே ஜீவன் முக்தரான். அவன் எப்படிப்பட்டவன் ஆகிறான், ஆத்ம ரதிகி ஏவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்மானஹா ஆத்மனி ஏவ சந்துஷ்டா. ஓகே, ஆத்மனி ஏவ சந்துஷ்டா, தன்கிட்டே அவன் சந்தோஷமாகிறான், அவன் தான் ஜீவன் முக்தனாகிறான். அதனால் என்ன பர்பஸ்க்காக என்னுடைய டே டு டே லைஃப் இருக்கிறது, நான் பூஜை பண்ணுறது எதுக்காக, நான் மணி அடிக்கிறது எதுக்காக, நான் கற்பூரம் ஏற்றுறது எதுக்காக, நான் ஸ்லோகம் சொல்கிறது எதுக்காக, நான் கோயிலுக்கு போகிறது எதுக்காக, அந்த பிரம்ம ஞானத்துக்காக. அப்படின்னா எல்லா ஆக்டிவிட்டீஸும் யூஸ்ஃபுல். அப்படி இல்லைன்னா எது செஞ்சாலும் அது இன்கம்ப்ளீட், அப்படிதான் பிரயோஜனப்படாது. அந்த விஷயத்தை நினைச்சுண்டு நீ இதெல்லாம் பண்ணினா எவ்ரி ஆக்டிவிட்டீஸ் உன்னை லீட் பண்ணிட்டு போகும், அப்படிதான். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு காஷனிங்கு நமக்கு கொடுத்து அதெல்லாம் முடிஞ்சிருத்துனா யூ ஆர் த ஜீவன் முக்தன். அந்த விஷயத்தை தெரிஞ்சு நான் சாட்சியை கிளைம் பண்ணிட்டேன்னா, அகங்காரத்தை விவகாரத்தில் யூஸ் பண்ண வச்சுட்டு நான் சாட்சியை கிளைம் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் மோட்சம், அப்படின்னா அப்படியே ரொம்ப அழகாக முடிச்சிருக்கு உபனிஷத்து. மற்றது என்ன, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, அது முடிச்சிடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.